friends, welcome to LM Tech Technical and Technologies. இந்த வீடியோல எக்ஸல் இருக்க இன்சர்ட் tab பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். சோ இன்சர்ட் tabல இருக்க லிங்க்ஸ் அப்படிங்கற குரூப் பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த லிங்க்ஸ் குரூப்ல ஹைப்பர்லிங்க் அப்படிங்கற ஒரு டூல் தான் இருக்கு. சோ இந்த டூல் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படினா சோ வந்து இந்த இடத்துல ஒரு கண்டென்ட் இருக்கு. சோ இத கிளிக் பண்ணும்போது எனக்கு வேற ஒரு ஒர்க் ஷீட்டுக்கோ இல்ல வேற ஒரு பேஜுக்கோ சோ மூவ் ஆகணும் அப்படினா நம்ம என்ன பண்ணலாம்னா இத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேட்டாவை நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட் டீட்டெயில் அப்படின்றத இந்த இடத்துல நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டென்ட் நம்மளால் இந்த செல்குள்ளே டைப் பண்ணும்போது பார்த்தோம்னா மற்ற டூல்ஸ்லாம் நமக்கு டிசேபிளாக இருக்கும். ஸோ இது நமக்கு அகைன் வேணும் அப்படின்னா வெளியே ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு அப்படின்னா நமக்கு இது எனேபிள் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து D7 அதாவது கண்டென்ட் இருக்கிற செல்லை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ போய் ஹைப்பர் லிங்க் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன கண்டென்ட் கிளிக் பண்ணியிருக்கோமோ அந்த கண்டென்ட் இந்த இடத்துல நமக்கு ஷோ ஆகும். ஸோ தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல சில 4 ஆப்ஷன்ஸ் சூஸ் ஆகுது. ஸோ இங்கே எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா லிங்க் டு. ஸோ இந்த கண்டென்ட்டோட நான் வேறு இதெல்லாம் லிங்க் பண்ணிட்டோம், எந்த மாதிரி லிங்க் பண்ணிட்டோம் அப்படின்ற ஆப்ஷன் தான் நமக்கு இங்கே ஷோ ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் ஃபைல் அப்படின்றது, செகண்ட் ஒன் வந்து பிளேஸ் இன் திஸ் டாக்குமெண்ட், தேர்ட் ஒன் வந்து கிரியேட் நியூ டாக்குமெண்ட், ஃபோர்த் வந்து இமெயில் அட்ரஸ் அப்படின்றது. ஸோ இந்த 4ஐயும் ஒன் பை ஒன்னாக நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் ஃபைல் ஆர் வெப் பேஜ் அப்படின்றது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வெப் பேஜோடு நீங்கள் ஏதாவது லிங்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த வெப்சைட்டோட அட்ரஸை நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடலாம். தென் அடுத்து பார்த்தோம்னா வேறு ஒரு ஒர்க் ஷீட்டை நான் இதோட லிங்க் பண்ணோம் அப்படின்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஏகப்பட்ட எக்ஸல் ஒர்க் ஷீட் இருக்குது. ஸோ இப்போ இந்த டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஒர்க் ஷீட்டை நான் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் ஓகே அப்படின்றத தரேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த டேட்டா பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ப்ளூ கலரில் எனக்கு மாறிச்சு. தென் வந்து ஒரு லிங்க் எனக்கு ப்ரொவைட் ஆகிருக்கு, அண்டர்லைன் எனக்கு ப்ரொவைட் ஆகிருக்கு. ஸோ இதை தான் பார்த்தோம் அப்படின்னா ஹைப்பர் லிங்க் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்களேன், இதை போய் நான் கர்சர் இங்கே ப்ளேஸ் பண்ணும்போது எனக்கு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இதோட லொக்கேஷன்ஸ் காமிக்குது, தென் வந்து எப்படி கிளிக் பண்ண அப்படின்னு காமிக்குது. ஸோ ஜஸ்ட் நான் ஒரு கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ஒரு மெசேஜ் கிளிக்கும். ஸோ எஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த டேட்டாவில் என்ன இருக்கோ நமக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா ஹைப்பர் லிங்க் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்டையும் நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா வேறு ஒன்று புதுசாக க்ரியேட்டும் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு டேட்டா, ஸோ வந்து டேட்டான்னு டைப் பண்ணியிருக்கேன் இந்த செல்லில். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா ஸோ ஹைப்பர் லிங்க்கில் போய்ட்டு பிளேஸ் இன் திஸ் டாக்குமெண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த டூல் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த டேட்டா அப்படின்ற இந்த செல்லை கிளிக் பண்ணும்போது ஸோ F9ல் இருக்க கண்டென்ட்டை கிளிக் பண்ணும்போது எனக்கு எந்த ஷீட்டுக்கு மூவ் ஆகணும். ஸோ நான் வந்து ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3 மொத்தம் 3 இருக்குது. ஸோ நான் ஷீட் 3 அப்படின்றதுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஓகேன்னு தரேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ டேட்டா 3 அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எனக்கு ஷீட் 3ல் எனக்கு மூவ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான். தென் அடுத்து பார்த்தோம்னா ஸோ இன்னொரு டேட்டாவை டைப் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸல் அப்படின்றத டைப் பண்ணிவிட்டு தென் இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ G10 இருக்க கண்டென்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு இப்போ போய் கிரியேட் நியூ டாக்குமெண்ட்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ எக்ஸிஸ்டிங் ஃபைலையும் நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும், இல்லை புதுசாக ஒரு ஃபைலையும் நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நியூன்னு கிளிக் பண்ணோடனே எனக்கு அடுத்தது ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் தி நியூ டாக்குமெண்ட் அப்படின்னு. ஸோ இந்த டாக்குமெண்ட்க்கு என்ன நேம் வைக்கிறேன்ட்டு ஸோ இப்போ பார்த்தோம்னா நான் G10 அப்படின்ற ஒரு நேமையும் கொடுத்துக்கிறேன். ஸோ G10 அப்படின்னு கொடுத்துட்டு ஃபைல் பார்த்தோம் அப்படின்னா ஸோ யூசர் அட்மின் அப்படின்றது நமக்கு ஸ்டோர் ஆகும். இல்லை நீங்கள் ஃபைல் ஸ்டோர் ஆகிற இடத்தையும் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சேஞ்சில் போய்ட்டு எனக்கு எந்த இதில் ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ டாக்குமெண்ட்ஸில் நான் கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ ஓகேன்னு தந்துடுறேன். நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஸோ டாக்குமெண்ட்டை இப்போயே எடிட் பண்ணணுமா இல்லை வந்து லேட்டராக எடிட் பண்ணணுமா அப்படின்றது இந்த இந்த இங்கே இருக்க ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து எனக்கு இப்போயே எடிட் பண்ணணும் அப்படின்றதுனால எடிட் த நியூ டாக்குமெண்ட் நவ் அப்படின்றது கொடுத்துருக்கேன். இப்போ ஓகேன்னு தந்துடுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா எனக்கு எம்டியாக ஒரு டாக்குமெண்ட் எனக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம அந்த இடத்துல போய் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம டைப்பும் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹைப்பர் லிங்க்ஸ் அப்படின்றது. ஸோ 4th ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இருக்க ஒரு மெயில் அட்ரஸையும் நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா யாரோட மெயில் அட்ரஸை நம்ம இந்த இடத்துல லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து யாரோட அட்ரஸ் இந்த இடத்துல கிளிக் ஆகணுமோ ஸோ அந்த அட்ரஸ் இப்போ நான் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். ஸோ லதா அப்படின்றது கொடுத்துட்டு தென் @gmail.com அப்படின்றது இந்த இடத்துல கொடுத்துட்டு ஸோ சப்ஜெக்ட் நீங்கள் எதாவது போட்டு மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ அப்போ ஹாய்னு கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த இடத்துல எனக்கு மென்ஷன் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணி நம்ம இந்த இடத்துல கொடுத்துக்கலாம்.
ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹைப்பர் லிங்க் அப்படின்ற டூல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ண நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.